ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இந்த ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அவு அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதில் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதில் வேர் அறியாமை விளம்புகின்றேனே பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேரறியாமை விளம்புகின்றேனே. குருபியோ நமः. இன்று நமது சச்சிதானந்த நடராஜ அனுகிரக அனுபவத்திலே பாகவத மேளா வித்யாலயாவின் முதலாவது நாட்டிய நாடகமான திருமூலர் சரித்திரம் திருமந்திரம் நாட்டிய நாடகத்தை காண உள்ளோம். இந்த நாட்டிய நாடகமானது கடந்த நவம்பர் 14ஆம் தேதி திருமூலர் ஜெயந்தி திருநாளிலே திருவாவடுதுறை ஆதீனம் அதுல்ய குச்சாம்பிகா சமேத கோமுக்தீஸ்வரர் ஆலயத்திலே திருமூலர் சன்னதிக்கு எதிரிலே இறைவனின் அருளோடு சிறப்புற அரங்கேறியது. இந்த திருமூலர் நாட்டிய நாடகமானது அங்கே சோழர்கள் காலத்திலும் நடைபெற்று வந்தது என்கின்ற செய்தியினை அங்கே உள்ள கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. சுவாமியின் கர்ப்பகிரகத்தின் மேற்கு புற சுவரிலே ராஜராஜ சோழன் காலத்தில் திருமூலர் சரித்திரம் நாட்டிய நாடகம் நடத்த பல நிபந்தங்கள் செய்யப்பட்ட குறிப்பும் பின்னர் குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் அங்கே இதற்காக நானாவித நாட்டிய மண்டபம் என்ற ஒரு நாட்டிய மண்டபம் அமைக்கப்பெற்றது என்ற குறிப்பும் இதை அந்நாளிலே தலைக்கோல் ஆசான் என்று நடனத்திலே கற்று தேர்ந்தவர்கள் மூலம் அங்கே நடைபெற்றது என்ற குறிப்பும் அங்கு உள்ளது. அதே போன்று திருமூலர் ஜெயந்தி திருநாளிலே இறைவன் சன்னதியிலே தலைக்கோல் ஆசான் திருமதி குரு பிரியமதா முரளி அவர்களின் தலைமையிலே இந்த நாட்டிய நாடகமானது இறைவன் கிருபையால் சிறப்பாக அரங்கேறியது. இந்த நாட்டிய நாடகமானது அருள்மிகு சிவகாமியம்பிகா சமேத சிச்சபேஷ நடராஜமூர்த்தியின் பல்லாக்கு புறப்பாட்டோடு வீதி மாடவளாங்கங்களிலே தொடங்கி அவர் ஆடும் அரங்கத்திற்கு எழுந்தருளி அங்கே இறைவனின் முன்னிலையில் ரங்க பூஜைகளானது நடைபெற்றது. பின்பு இறை வணக்கத்தோடு இந்த நாடகமானது தொடங்கியது. இந்நாடகத்தை தொடங்கிய முதலிலிருந்து இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்ததை பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் உணர முடிந்தது. அதிலே இந்நாடகத்தை ரங்கபூஜையை செய்து தொடங்கும் பொழுது ஆலய மணிகள் ஒலித்தன. பின்பு திருமந்திரம் காட்சியிலே சிவனோடு ஒக்கும் தெய்வம் வேறில்லை என்று தொடங்கும் பாடலிலிருந்து 1000 பாடல்கள் ஆடப்பெற்ற தருணத்திலே எதிரிலே நந்தியம்பெருமானும் திருமூலர் நாயனாரும் புறப்பாடு எழுந்தருளி அருள்பாலித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாடகத்தை சிவபஞ்சாட்சர மந்திரத்தை சிவசிவ என்கிலர் தீவினையாளர் என்று 9ஆம் தந்திரத்திலே திருமூலர் நாயனார் உரைத்ததை நாடகத்திலே செய்யும் பொழுது எங்கிருந்தோ வந்த சிவனடியார் ஒருவர் மேடையின் நடுவே வந்து
இறைவனை வணங்கி பிறகு சென்றார். அதன் பிறகு நாடகத்தின் இறுதியிலே திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களிடத்திலே நேரில் சென்று ஆசீர்கள் பெற்றோம். இது அனைத்துமே ஒரு இறைவன் கிருபையை நமக்கு எடுத்துரைக்கும் நிகழ்வுகளாக அமைந்தன. இந்நாடகம் சிறப்புற நடக்க அருள் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் குருநாதருக்கும் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கும் எங்கள் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதனை நன்றாக ஏற்பாடு செய்து கொடுத்த சிவநெறி திருத்தொண்டர் டாக்டர் உமாமகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், இதை இணைந்து வழங்கிய சுவாமி விஜயானந்த சரஸ்வதி திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம், டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மதுரை, டாக்டர் கலைவேந்தன் அவ்வை கோட்டம் திருவையாறு, டாக்டர் பத்மஜா சுரேஷ் ஆத்மாலய அகாடமி பெங்களூரு ஆகியோருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படைப்பினை நடன உரு கொடுத்து அரங்கேற்றிய குரு பிரியமதா முரளி அவர்களுக்கும், மேலும் இதற்கு நாட்டுப்புற பாடல்கள் அமைத்து தந்த திரு சுகன்ராஜ் பாரதி அவர்களுக்கும், மேலும் கலைநயம் மிக்க பொருட்களையும் ஆரி ஒர்க்கும் செய்து கொடுத்த திருமதி லக்ஷ்மி நடராஜன் அவர்களுக்கும், இதிலே சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் ஒலி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்த மணி எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சிஸ்டம் தஞ்சாவூர் அவர்களுக்கும், மேலும் கேமரா அண்ட் வீடியோகிராஃபியை மேற்பார்வையிட்டு நன்றாக செய்து கொடுத்த திரு முரளி மற்றும் துருவா முரளி அவர்களுக்கும், மேலும் பாகவத மேலா வித்யாலயா மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள், இந்த நிகழ்ச்சி நடக்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியினை கூறி, அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையும் மேலும் குருநாதரின் அனுகிரகமும் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து இங்கே இவ்வுரையை முடிவு செய்கின்றேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. பொன்னை பொன்னை மறைத்தது பொன்னணி பூடணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடணம், பொன்னை மறைத்தது பொன் அணி பூடணம், பொன்னில் மறைந்தது பொன் அணி பூடணம், தன்னை மறைத்தன தன் கரணங்கள் தாம், தன்னில் மறைந்தன தன் கரணங்களே. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளன. வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளன. நாதன் உரை அவை நாடில் நாதன் உரை அவை நாடில் இரண்டு அந்தம் வேதம் அது என்னில்
பெரியோர்க்கு அபேதமே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல். தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளப்புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின். படமாட கோயில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின். படமாட கோயில் பகவத்கதாமே. சிவ சிவ என்றே தெளிகிலர் ஊமர். சிவ சிவ வாயுவும் தேர்ந்துள்ளடங்க. சிவ சிவ என்றே தெளிகிலர் ஊமர். சிவ சிவ வாயுவும் தேர்ந்துள்ளடங்க. சிவ சிவ வாய சிவ சிவவாய தெளிவில் உள்ளார்கள். சிவ சிவவாகும் திருவருளாமே. சிவ சிவவாய தெளிவில் உள்ளார்கள். சிவ சிவவாகும் திருவருளாமே. திருவருளாமே திருவருளாமே. வாயனமயன சித்தம்
பொறுக்கி அவாயம் அறவே அடிமயதாகி சிவாய சிவ சிவ என்றென்ற சிந்தை